என்னங்க இப்படி சொல்றீங்க? பிந்து எதுக்கு காலேஜுக்கு போக கூடாது? ஏன் நீங்க 2 பேரும் நம்ம பிந்துவை பூரி அடிச்ச விஷயத்த மறந்துட்டீங்களா என்ன? அவங்க சின்ன பசங்க, அடிச்சுப்பாங்க, திரும்ப சேர்ந்துப்பாங்க. அதுக்காக போய் பிந்துவை காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணி பாட்டணுமா? அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்களா? எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு கேபி. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அந்த சாரதா ஃபேமிலியோட நாம எல்லாரும் ஒண்ணு சேரணுமா என்ன? அப்புறமா வேண்டாம். டாபிக்க டைவர்ட் பண்ணாதீங்க. நான் கேட்டது பிந்துவோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அவருடைய கெரியரை எதுக்கு ஸ்பாயில் பண்றீங்கன்னு கேக்குறேன். நீ இதை என்ன கேட்க கூடாது கேபி, பிந்துவை தான் கேட்கணும். அம்மா நான் காலேஜுக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் டிஃபன் சாப்பிடுன்னு ஒருத்தர், இன்னும் காலேஜுக்கு போறதுக்கு நிறைய டைம் இருக்குல்லம்மா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன்னு கேக்குறீங்கல்ல? முதல்ல பூரி பிந்துவை எதுக்கு அடிச்சான்னு கேட்டீங்களா? அந்த சிவாவ இவ எல்லார் முன்னாடியும் கட்டி புடிச்சான்னு தான் அவ அடிச்சிருக்கா. ஏண்டி அவனை எதுக்கு கட்டி பிடிச்சன்னு யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? நீங்க என்ன பேசுறீங்க அப்ரூவா? நாம இப்ப இருக்கிறது 21st செஞ்சுரி. ஃப்ரெண்ட்லி ஆக் பண்றது கூட தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா எப்படி? இங்க பாருங்க, நாம அவங்கள சந்தேகப்பட்டாதான் செய்யக்கூடாத விஷயங்களை அவங்க செய்வாங்க. போதும் போதும் கேபி, பிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு மட்டும் பார்க்காத. இது இந்த குடும்பத்தோட கௌரவ விஷயம். நீ கெடுத்த மாதிரியே இந்த குடும்ப கௌரவத்தை உன் பொண்ணும் கெடுத்துக்கிட்டு இருந்தா நான் இங்க உட்கார்ந்துகிட்டு வாய முடிக்கிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அண்ணி கேக்குற வரைக்கும் நானும் இத பத்தி யோசிக்கல. ஆமா, அவனை கட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்னடி வந்துச்சு? இல்ல, அது சிவா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. அப்பா சொன்ன மாதிரி சிவா ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சிட்டான் தான் நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேம்மா. அவ்வளவுதாம்மா, எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல. ஏம்மா, சிவா ஒருத்தன் தான் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா, இல்லனா சிவா மாதிரியே நிறைய பேர் இருக்காங்களா? ஏன் கேட்டேன்னா, ஜெயிச்ச ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி தான் கட்டி புடிச்சு நீ என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? அத்தை, வாய மூடு, வாய மூடு. என்னடி குரல் உயர்து? உன் அப்பாவே என் முன்னால குரலை ஒசத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பாரு. நேத்து முளைச்ச காளானி உனக்கு என்னடி என் முன்னாடி குரலை ஒசத்துற? ஓ, இந்த நிலைமையில இருக்கேன், என்னால உன்னை அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் கூப்பிட்டா நீ வரணும், நான் அடிச்சா நீ அதை தாங்கிக்கணும். அதுதான் இந்த வீட்ல எனக்கு இருக்கிற இடம். அவங்க இடத்த அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. சொல்றது புரியுதா? அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன படிக்க விடுங்க அத்தை. நான் நிறைய படிக்கணும், வேலைக்கு போகணும்லாம் எனக்கு ஆசை இருக்கு. ப்ளீஸ் அத்தை. அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. ஏண்டி, உன் அக்கா இந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்ப சந்தோஷமா குடும்பம் நடத்தல? அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், நீயும் போய் நல்லபடியா குடும்பத்தை நடத்து. அப்பா, அத்தை கிட்ட நீங்களாவது சொல்லுங்கப்பா. அம்மா, நீயாவது சொல்லுமா ப்ளீஸ் பா, ப்ளீஸ். நான் சொல்றது வார்த்தையா இருந்தா அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நான் இப்போ முடிவெடுத்திருக்கேன், இங்க யாராலையும் எதுவும் பேச முடியாது. இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போக தேவையில்ல, இதுதான் ஃபைனல். முதல்ல உள்ள போ. அம்மா, அழாத பெந்து. உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போ.
பசங்களை வளர்க்கறது கூட ஒரு கலை தான். மீரா, அம்மா, பூமி எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? தெரியலடி. ககன் அவகிட்ட பேசுறேன்னு சொன்னா. என்ன சொன்னாலோ என்னமோ. அவங்க டிஃபன் சாப்பிட வருவாங்கல்லம்மா, அப்ப நீ அண்ணா கிட்ட கேளு. என்ன கேட்க சொல்ற? யாரை கேட்க சொல்ற பூரி? அண்ணா கிட்ட கேட்க சொன்னேன். அதான் கல்யாணத்தை பத்தி. கல்யாணமா? கல்யாணத்தை பத்தியா? ஆமா. அங்க பாருமா, அண்ணனும் பூமியும் வராங்க. அம்மா, மறக்காம கேளுங்க. எதுக்கு இவ்ளோ அவசரம்? வாங்க மாமா. குட் மார்னிங் பூமி. குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அக்கா. அத்தை எங்க நான் பரிமாறேன், நீ உட்காருமா. ஏண்டா, பூமி என்ன சொன்னா? அக்கா என்ன சொன்னாங்கன்னு நீங்க மாமா கிட்ட கேக்குறீங்களா ஆண்டி? பூரி வேற கல்யாணம்ங்கறா. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சிவா, அது என்ன உனக்கு தெரியாதுன்ற? என்னது எனக்கு தெரிஞ்ச விஷயமா? பிந்து வேற ஃபோன் பண்றாளே. ஐயோ உட்காரு அத்தை, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன். போதும் அத்தை. சொல்லு பிந்து. அதுக்குள்ள காலேஜுக்கு போயிட்டியா நீ? நான் நீ எப்பவும் காலேஜுக்கு வர முடியாத சிவா. என்னாச்சு பிந்து? வீட்ல என்ன காலேஜ் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால என் அத்தை என் படிப்பை நிப்பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்காங்க. நோ, உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஏன் கூட மட்டும்தான். நான் உடனே உன்னோட வீட்டுக்கு கிளம்பி வரேன். வேண்டாம் சிவா, வேண்டாம். நீ வராத. நீங்க வர்றது ரொம்ப பெரிய ஆபத்து. அது இல்ல பிந்து. ஆபத்தா இருந்தாலும் நான் உனக்காக ஃபேஸ் பண்ணுவேன். சந்தோஷமா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் சந்தோஷமா இருப்பேன். நான் கண்டிப்பா இப்ப அங்க வரதா போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்க எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். மாமா, இப்பதான் எனக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். காலேஜ் கிட்ட இருக்கானா, ஏதோ அர்ஜென்ட்டா. நான் போயிட்டு வந்துடுறேன். சிவா